தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தலைநகர் சென்னையில் பெரம்பூர், மத்திய தமிழகத்தில் திருச்சி கிழக்கு என்று 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். முதல் தேர்தலை சந்திக்கிறதுனால 2 தொகுதியில் நிற்கிறாரு. ஜெயலலிதா இருந்து அதிமுக பல தொகுதி, திமுக 2 தொகுதியில் இருக்காங்க, தேமுதிக 2 தொகுதி, இப்படி பல தொகுதியெல்லாம் 2 இருக்காங்க. அது மாதிரி நிற்கிறமே தவிர இது ஒருபோதும் பயம் அல்ல. ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கும்போது ஒரு தொகுதியில் மட்டும் நின்னா போதும். ஒன்றுல ஜெயிக்க முடியாம போட்டா இன்னொன்னும் ஜெயிக்க முடியாம போயிடுமே, திருப்பி சட்டசபைக்கே போக முடியாம போயிருமாங்கிற பயத்தில் தான் 2 தொகுதியில் நிற்கிறார். ஓட்டு வைங்க, அதை அதிகம் அவர் வாங்கணும், அடுத்த எலெக்ஷன் நம்முடைய இதை காட்டணும், சைவத்தை காட்டணும், அதுக்காக மட்டும் தான் அவருடைய 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் செய்யணும்னு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ ஒரு தொகுதியை நீங்க சூஸ் பண்ணிருக்கணும். டிஜி சுகோணம் ஜெயலலிதாவே தோற்கடிச்சாரு. ஆனால் அன்னைக்கு என்ன தோற்கடிச்சதுக்கான காரணம்னு என்ன, ஜெயலலிதா மேல இருந்த ஒரு அதிருப்தி. ஒரு தொகுதியில போட்டி போட்டு ஒரு தொகுதியில வென்று காட்டுங்க, அதுக்கப்புறம் 2 தொகுதியில போட்டி போடுங்க. எதுக்கு தேவையில்லாத மக்களுடைய பணத்தை வீணடிக்க செய்ய வேண்டும்? தோல்வி பயத்தின் காரணமாக தான் 2 தொகுதியில் போட்டியிடுகின்றார். அனுபவமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவர் இப்பதான் வந்திருக்காரு. மெயின் ரீசன்னா தோல்வியின் பயத்தை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர்கள்லாம் 2 இடத்துல போட்டி போட்டிருக்காங்க. இப்போ விஜய் மட்டும் போட்டி போடுறதால என்ன பிரச்சனை? தன்னோட பணத்தையும் நிரூபிச்சு அதுல மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் தென் தமிழகத்திலையும் அவர் போட்டிடுறாரு. 2 இடத்துல போட்டிடுறதுனால அவரால் பாக்கி 234 தொகுதியிலையும் போய் அவங்க வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த இடத்துல மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒருவேளை அவங்க 2 இடத்துல நிற்கலாம். 2 தொகுதியிலுமே ஜெயிப்பாரு. அதுல எந்த தொகுதி அதிக வளர்ச்சி அடையாம இருக்கோ அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த எலெக்ஷன் வர மாதிரி பண்ணுவாங்க. இவர் ஜெயிக்க மாட்டாரு. முற்றிலும் இவர் ஜெயிக்கிறதுக்கான 2 தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனால் இவரால் இடைத்தேர்தல் வருவதற்கும் வாய்ப்பில்லை. வேட்பாளர் ஒரு தொகுதிக்கு மேல நிற்க கூடாதுங்கிற தடை சட்டத்தை கொண்டு வந்துடணும். மக்கள் வரிப்பணம் வீணாகாம பாதுகாப்பு. இடைத்தேர்தல் நடக்கிறப்போ அங்கே நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. மக்கள்கிட்ட நிறைய லஞ்ச பணம் அந்த வாக்காளருக்கு நிற்கிறதுக்கு வாக்காளர்கிட்ட கொடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு கடுமையான சட்டத்தை அமுல்படுத்தணும். மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.